வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வீடியோவில் பொலீரோ பிக்கப் வண்டிக்கு எப்படி பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வீல் வந்து ஜாம் ஆயிடுச்சு. வீல் ரொட்டேஷனே ஆகலை, சுத்தமாக ஜாம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீலை ரிமூவ் பண்ணிக்கணும். வீலை எவ்வளோ வேகமாக ரிமூவ் பண்ணணும் பார்த்தீங்களா? ரிமூவ் பண்ணிங்க. இது பார்த்தீங்கன்னா 21 mm சைஸ். வீல் நட்டு பார்த்தீங்கன்னா 21 mm சைஸு. இது ஓரமாக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் டிஸ்க்கு இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஞ்ச் இருக்குது. பார்த்தீங்கன்னா லைனாக இருக்குது. இது காரணம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பிரேக் பேடை தேஞ்சது இது கவனிக்காமல் ரொம்ப தூரம் ஓட்டிட்டார். அதனால் பார்த்தீங்கன்னா பிரேக் பேடு தேஞ்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் டிஸ்க்கு கோடு வந்துருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் பிஸ்டன் வந்து ஜாம் ஆயிடுச்சு. வீல் சுத்தமாக சுற்றல, ரொம்ப டைட்டாக இருக்குது. அதான் நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுதுங்களா? பிரேக் பேடு தெரியுதுங்களா? தேஞ்சது பிரேக் பேடு சுத்தமாக இருக்காது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்களா? இது பார்த்தீங்கன்னா கீழே பிரேக் பேடுக்கு பார்த்தீங்கன்னா கீழே 12 mm சைஸு பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட்டு இருக்கும். அந்த போல்ட்டை கழட்டி தான் நம்ம பார்த்தீங்கன்னா பிரேக் பேடு சேஞ்ச் பண்ண போகிறோம். 12 mm ரிங்ஸ் ஒன்று எடுத்துங்க. கீழே பாட்டமில் மட்டும் கழட்டினா போதும், நமக்கு மேலே ஒன்றும் கழட்ட தேவையில்லை. பாட்டமில் மட்டும் கழட்டினீங்கன்னா போதும், பிரேக் பேடு சேஞ்ச் பண்ணிடலாம். அதை அந்த போல்ட்டை கழட்டி வெளியே எடுத்துங்க கையில். படுத்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரூ டிரைவர் இல்லை கம்பி வச்சு பிரேக் காலிப்பரை மேலே தூக்கினா அந்த பேடு வெளியே எடுத்துடலாம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கேலிப்பரை வச்சு மேலே இழுத்திங்கன்னா அந்த பிரேக் பேடை மேலே எடுத்துடலாம். கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நண்பர்களே. ஏன்னா நான் வேலை பார்த்துக்கிட்டே நானே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் கொஞ்சம் பார்க்க முடியுது, அவங்க ஷேக் ஆகும், வீடியோ ஷேக் ஆகும். அதுக்கு வந்து மன்னிச்சுங்க என்ன. இதுதான் அந்த தேஞ்ச பிரேக் பேடு. பார்த்தீங்களா எவ்வளோ தேஞ்சிருக்கு பாருங்கள். இது தேஞ்சு தான் அந்த டிஸ்க்கு ரொம்ப கோடு விழுகிற மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வேலை கஸ்டமர் கொஞ்சம் பார்த்து சீக்கிரமே கொண்டு வந்துட்டார். இதை மட்டும் கவனிக்காமல் இருந்தால் டிஸ்க்கு அப்படியே தேஞ்சு கட்டாக இருக்கும். பார்த்தீங்க இப்போ எவ்வளோ ஃப்ரீயாக ரொட்டேஷன் ஆகுது பாருங்கள். பிரேக் டிஸ்க்கு முன்னாடி சுத்தனே ரொட்டேஷனே ஆகலை. நெக்ஸ்ட்டு பார்த்தா என்ன பண்ணுறோமா நான் பார்த்தீங்கன்னா பிரேக் கேலிபர் பிஸ்டன் வந்து வெளியே வந்து வீல் ஜாம் ஆச்சு. பார்த்தீங்களா? அந்த பிரேக் பிஸ்டனை பார்த்தீங்கன்னா வெளியே உள்ளே தள்ளணும். அது பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரூ டிரைவர் இல்லை ஒரு கம்பி ஒன்று எடுத்துங்க. கம்பி எடுத்து பிரேக் கேலிப்பரில் வச்சு அது வெளியே அப்படியே நகர்த்துங்க. அப்படியே நகரும், இஞ்சாக நகரும். இதை நகர்த்தினா மட்டும்தான் பிரேக் பேடை இன்சர்ட் பண்ண முடியும், இல்லைனா பண்ணவே முடியாது. பெரிய ராடு ஏதோ ஒன்று எடுத்து டூலை யூஸ் பண்ணிங்க. உள்ளே இந்த மாதிரி கேப் இருக்கும். அந்த கேப்பில் வச்சு இது பண்ணிங்கன்னா பிரேக் கேலிப்பர் பிஸ்டன் வெளியே பின்னாடி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கேப் கிடச்சிருக்கு பாருங்க. உங்களுக்கு முன்னாடி எந்த இடத்துல இருந்துச்சு? முன்னாடி இங்கே இருந்துச்சிங்களா? இப்போ கேப் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருக்குது. இவ்வளோ கேப் கிடச்சா மட்டும் தான் நான் பிரேக் பேடை வந்து இன்சர்ட் பண்ண முடியும் நண்பர்களே. 12 mm திரும்ப நான் கழட்டி ரிமூவ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ரிமூவ் பண்ணினா பிரேக் பிஸ்டன் கேலிப்பர் எங்கே போயிடுச்சு பாருங்கள். இதுதான் புதுசாக வாங்கின பிரேக் பேடு. நான் வந்து பார்த்தீங்கன்னா டாடா கம்பெனியில் வாங்கிட்டேன். டாடா கம்பெனியில் ரீசன் பார்த்தீங்கன்னா டாடா கம்பெனியில் ரேட்டு கம்மி ரொம்ப. மற்ற பிராண்டில் பார்த்தீங்கன்னா 850 ரூபா 900 வரும். டாடா பிராண்டில் பார்த்தீங்கன்னா 650 ரூபா தான் பிரேக் பேட் ரேட் வருது. அதனால தான் டாடா பிராண்டில் வாங்கிட்டேன். இப்போ டாடா பிராண்டில் வாங்கின காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, டாடா பிராண்டு பொலிரோவுக்கு இது பண்ணிக்கலாம். டாடா இன்ட்ராவுக்கு இதே பிரேக் பேடு தான். சுமோ இருக்குல்ல, சுமோ அந்த வண்டிக்கு இதே பிரேக் பேடாக வரும். இது பார்த்தீங்கன்னா கீழே ஸ்ப்ரிங் மாதிரி ஒன்று இருக்கும், ரப்பர் பூட்டு ஸ்ப்ரிங் இருக்கும். இது எதுக்கு ரிமூவ் பண்ணுறேன்னா, ஒரு இதில் க்ரீஸ் ரொம்ப இருக்கணும். க்ரீஸு சுத்தமாக இல்லை. அதனால் பிரேக் மூவ்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்காது, பிஸ்டன் ரிட்டர்ன் ஆகாது. அதனால் பார்த்தீங்கன்னா க்ரீஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணி அந்த இடத்துல வச்சுக்கலாம். க்ரீஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். வச்சு திரும்ப வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருங்க அந்த இடத்துல. இது எதுக்கு இப்போ பார்த்தோன்னா பிரேக் பேட் மாற்றினா மட்டும் தான் கழட்டுவோம், மற்ற நேரத்தில் கழட்ட மாட்டோம், கவனிக்க மாட்டோம். அதனால தான் பிரேக் பேட் எப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல லைட்டாக க்ரீஸ் வச்சுங்க. வண்டி பிரேக் மூவ்மெண்ட்டு ஃப்ரீயாகி ரிட்டர்ன் ஆகிக்கும். நீங்கள் அது மாதிரி வைக்காம மாட்டிங்கன்னா பிரேக் ரிட்டர்ன் ஆகாது. உங்களுக்கு டிஸ்க்கு சீக்கிரம் தேய ஆரம்பிச்சிடும், பிரேக் பேட் சீக்கிரம் தேயும் உங்களுக்கு. படுத்து பார்த்தீங்கன்னா கீழே க்ரீஸ் வச்சுட்டு அப்புறம் மேலே கேலிப்பர் இருக்கா, மேலே கேலிப்பர்லேயும் க்ரீஸ் வச்சுக்கலாம். வாங்க, மேலே கேலிப்பருக்கு நீங்கள் செட்டாக அந்த பிஸ்டனோட தான் கழட்டி ஆகணும், தனியாக கழட்ட முடியாது. தனியாக கழட்டினா வேலை அதிகம். வெளியே ரிமூவ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் ரிமூவ் பண்ணிங்க. ரிமூவ் பண்ணி அதுலேயும் க்ரீஸ் கொஞ்சம் அப்பிங்க. ரொம்ப டைட்டாக இருக்கிறதுக்கு வரல, வெளியே இழுக்கிறேன் பாருங்க. நான் எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன் நான் நண்பர்களே, அப்புறம் மறந்துடக்கூடாதுன்னு பொறுமையாக சொல்கிறேன்.
ரிமூவ் பண்ணிட்டேன். க்ரீஸ் தடவுறேன், அப்ளை பண்ணுறேன். க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கிறேன் பாருங்கள். அதுக்குள்ளேயும் க்ரீஸ் அப்ளை பண்ணுங்க. மேலே ராடு மாதிரி இருக்கும், அதுலேயும் க்ரீஸ் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டீங்களா? அடுத்து அப்ளை பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரேக் காலிபர் பிஸ்டன் எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணி அப்படி லாக் பண்ணிக்கணும். அதில் எடுத்து இன்சர்ட் பண்ணோம். அதை எடுத்து இன்சர்ட் பண்ணியாச்சு. பிரேக் பேடை வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க ஒரு டைமு. பிரேக் காலிபரை கரெக்டாக அப்படியே லாக் பண்ணிங்க வச்சு. ஸ்ப்ரிங்கு தேக்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்ப்ரிங்கு தேக்குதா எடுத்துகிட்டு திரும்ப இது பண்ணுறேன். கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கங்க. கீழே 12 mm சைஸ் போல்ட் இருக்குல்ல, அதை கீழே வச்சு திரும்ப டைட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு கையில் ஏற்றுங்க. ஒரு 2 முறை 3 முறை கையில் ஏறினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரிங்ஸில் டைட் வைங்க. எடுத்தோன்னே நீங்கள் ரிங்ஸில் டைட் வச்சிங்கன்னா ராங் முறை ஏறி த்ரெட் அடிபட்டுரும். பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ ஃப்ரீயாக சுற்றுது பாருங்கள். பிரேக் டிஸ்க் முன்னாடி சுற்றவே முடியல, ஜாம் ஆகிருந்துச்சு. இப்போ அதை சரி பண்ணி எவ்வளோ ஃப்ரீயாக சுற்றுது பார்த்தீங்களா பிரேக் டிஸ்க்கு. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வீலை டைட் வைக்கணும். பார்த்தீங்கன்னா 20 mm சாக்கெட்டு டைட் வச்சதுக்கப்புறம் பிரேக் வீல் ஃப்ரீயாக சுற்றா இல்லை டைட்டாக சுற்றான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். ஃப்ரீயாக சுற்று நண்பர்களே. இனிமேல் நான் ரெகுலராக வீடியோ போடுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.